வணக்கம் ஜோர் நண்பர்களே. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு வருடம் காணாமல் போன மாதிரி இருக்குது. ஆனால் உருப்படியாக ஏதாவது இருந்துச்சான்னு யோசித்தோம்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஒரு அஸ்ட்ராலஜராக இதை எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த 2025 வருட பலன்களே இதை பற்றி தெளிவாக தான் சொல்லியிருப்போம். நிறைய புதிய புதிய விஷயங்கள் வரும். பட் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருப்பாங்க, தனிமையை நோக்கி தான் போவாங்க. தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதுமே அப்படித்தான் இருந்துச்சு. சரி, நல்லதோ கெட்டதோ இந்த வருடமானது முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடிய இந்த 2026 நல்லா இருக்குமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த 2026 வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாத கிரகங்களுடைய நகர்வுகள் வழக்கம் போல் இருக்குது. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள் இப்போ இருக்கக்கூடிய அதே ராசிகளை தான் இந்த 2026லையும் இருக்காங்க. குரு மட்டும் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சகதி அடைகிறாங்க 2026 ஜூன் மாதத்தில். இதற்கு இடையில் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் சில மாதங்களில் அங்கங்கே சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களின்படி இந்த வருடத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. அதாவது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி இந்த வார்த்தை பொருந்தும். பட் 2025 வருடத்தை ஒப்பிடும்பொழுது இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஓகே தான். ஏன்னா 2025 பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்களுடைய நிலைகள் தான் பெரும் பலத்தோடு வேலை செஞ்சது. சுப கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அப்பப்போ மட்டும்தான் வேலை செஞ்சது. ஆனால் 2026 பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது, சுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது. அதாவது அப்பப்போ மட்டும் வலுவடைந்து கொண்டிருந்த சுப கிரகங்களுடைய நிலைகள் இந்த 2026 அது எப்போவுமே வலுவான நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெறுது. அதனால் இந்த 2025 ஒப்பிடும்போது இந்த 2026 ஓகே தான். பிரச்சனைகள், சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து கொள்ளவும் முடியும். இது வரைக்கும் டிப்ரெஷன்லையும் குழப்பத்திலையும் இருந்திருப்போம். இனி இப்படியே இருந்தால் ஆகாது, எதையாச்சும் ஒன்று செய்வோம் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைப்போம். அந்த மாற்றத்திற்கு நம்ம தயாராகணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த நிலைகள் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொண்டு வரும். ஆனால் இந்த பதிவில் நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ராசி நிலைகள்னு பார்க்கும்போது ஒரு 30-50% எடுத்துக்கலாம். பட் மேஜராக இது எல்லாமே லக்ன ரீதியாகத்தான் சொல்லப்படுது. ஸோ இனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே சமச்சீரான ஆட்களாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு இருக்குது, எல்லா விஷயங்களுக்குமே ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. போராட்டம் தான் இவங்களுடைய பிரதான வாழ்க்கையாகவே இருக்கும். கஷ்டம் அப்படிங்கிறதே இவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சகஜமான விஷயமாக இருக்கும். மேலேயே இந்த துலாம் லக்னக்காரங்க வயது அதிகரிக்க அதிகரிக்க நல்ல பக்குவமான மனிதர்களாக அவங்க மாற ஆரம்பிச்சிடுவாங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு இளம் வயதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்கும். ஆனால் வயது முதிர்ச்சி அடைய அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. எதை செஞ்சாலும் கருத்துக்களோடு அளந்து வச்ச மாதிரி தான் செய்வாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும், இல்லை கம்மியாக செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. தேவைக்கேற்ப கரெக்டாக அந்த விஷயங்களை செஞ்சுட்டு நகர்ந்துடுவாங்க. அதனால் ஒரு பக்குவமான
வாழ்க்கை நிலை, ஒரு பக்குவமான குண அமைப்புகள் இவங்களுக்கு வயதாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரியே இவங்களுடைய வாழ்க்கை நிலையிலையும் இவங்க மாற்றங்களை பெற்றுட்டே வருவாங்க. இந்த துலாம் லக்னம் என்பது சமாதானத்தையும் தண்டிப்பையும் ஒரு சேர காட்டக்கூடியது. அது எதற்கு சமாதானம் ஆகணும் இல்லை எதற்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் தெரிஞ்சே தப்பு செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களெல்லாம் மன்னிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அதே போல் தெரியாமல் தவறு செய்தவர்களை தண்டிப்பதிலையும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த முறையில் இவங்க செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க. அதனால் இவங்களுடைய அணுகுமுறைகளே ரொம்பவுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு வயது ஆக ஆக இவங்களுடைய நியாய தர்மங்கள் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நுணுக்கமான விஷயங்களாக அது மாறிடும். ரொம்பவுமே நியாயஸ்தர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இவங்க வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட துலாம் லக்னம் 2025 பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகே தான். 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் அதிகப்படியான சங்கடங்கள் பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டு தான் வந்தது. அதே நேரம் தனக்குன்னு உண்டான விஷயங்கள் காரியங்களில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அதை பார்த்துக்கிட்டு தான் வந்தது. ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் துலா லக்னம் ஒரு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸில் தான் பாசிட்டிவ் நெகட்டிவில் செயல்பட்டு வந்தது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு வேலை செய்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் இறுக்கமான நிலைகளை கொடுத்துருக்கும். பிடித்தும் பிடிக்காமல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை பார்த்து வந்திருப்பாங்க. பொருளாதார தாக்கங்கள் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும். இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றாங்க. 2025 இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடி கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் தான். பட் 2025 இது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருந்து, பட் இருந்தாலுமே ஸ்டில் பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. உடல்நல பிரச்சனைகள், மருத்துவ விரயங்கள் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்குது. அவங்களுக்கும் சரி, அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி, ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன மருத்துவ விரயங்களாக தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். 2025 மருத்துவ ரீதியான அலைச்சல்களை அதிகம் பார்த்த ஒரு லக்னமாக துலாம் லக்னம் இருக்குது. போட்டி பொறாமைகள் அதிகம். துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றத்தையும் பார்த்துருக்கும், ஒரு இறக்கத்தையும் பார்த்துருக்கும். சிலரெல்லாம் கூட இருந்தே குழி பறிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் 2025 தவிர்க்கவே முடியாது. தலை தப்பிச்சது அப்படிங்கிற விஷயங்கள் தான். இந்த மாதிரி சில நெருக்கடியான சூழ்நிலைகளை அவங்க பார்த்து வந்திருப்பாங்க. அளவுக்கு மீறின ஆசைகளால் அவதிப்படக்கூடிய தன்மைகள். துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டிமெண்ட் விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டியிருப்பாங்க. உணர்வுகள் ரீதியாகவே அலைக்கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து வந்திருக்கும். ஆசைகள் அதிக அளவில் தூண்டப்படக்கூடிய நிலைகள் துலாம் லக்னத்துக்கு இருந்து வந்தது. ஸோ அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப ஏதோ ஒரு பெரிய விஷயங்களை எதிர்நோக்கி போயிட்டு இருந்திருப்பீங்க. கை கெட்டியது வாய் கெட்டலைங்கிற மாதிரி அந்த சம்பவங்கள் முடிந்திருக்கும். சடனாக ஒரு சேஞ்சஸ், எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை சந்திக்க வேண்டிய நிலைகள் துலாம் லக்னத்துக்கு ஏற்பட்டிருக்கும். பட் ஸ்டில் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் நெருக்கடியான சூழல்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுத்தாலும் பிரச்சனைகள் எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற நிலைகளும் அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. அதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் திறனையும் இந்த கிரக அமைப்புகள் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்குது. பட் என்னென்னா, ஒரு பக்கம் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சுழற்சி வகையில் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ 2025 கிட்டத்தட்ட இப்படி தான் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு காரிய காரணங்களாக இருந்தாலும் இது இப்படித்தான் இருந்துகிட்ருக்கும். எது எப்படியோ நல்லதோ கெட்டதோ 2025 முடிய போகுது. அடுத்தது 2026 துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்? ஜென்ரலாக இந்த துலாம் லக்னத்திற்கு 2026 வருடம் அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் நார்மலாகவே இந்த வருடத்தினுடைய அமைப்பிலே வந்து பெருசாக மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அது லக்ன ரீதியாகவும் பார்க்கும்பொழுது துலாம் லக்னத்திற்கும் இது வந்து பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரல, ஓரளவுக்கு இருக்குது. என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இந்த சிக்கலான விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா?
அந்த சிக்கல்களுக்கு விடை காணக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஸோ துலாம் லக்னக்காரங்க கண்டிப்பாக இந்த 2020 பெருசாக ஆக்டிவாக இருக்க முடியாது. ஆனால் நல்ல காரியங்களில் ஈடுபடுவாங்க. நல்ல தான தர்மங்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக அவங்க மாறும். ஒரு பக்குவமான நபர்கள், முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க அந்தந்த வயது நிலைக்கு ஒரு பக்குவமான நிலைகளில் அடைந்து அதற்கேற்ற திறனை வளர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த 2026 அதில் ஒரு மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும். சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் ஈடுபட்டு அதன் மூலமாக பேர் புகழ் அடையக்கூடியவங்களாக இங்கே இருப்பாங்க. அதே போல் உங்களுக்குரிய சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை சரி செய்வதற்கான வழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல, தொடர்ந்து இது பிரச்சனை மேலே பிரச்சனை உருவாகிட்டே தான் இருக்குது. யார்கிட்ட பேசுறது என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு தலையை பிச்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் கூட இந்த 2026 அதற்கேற்ற ஒரு சொல்யூஷனுக்கு வழி காமிக்கும். ஸோ உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த 2026. இப்போ இந்த பொருளாதார சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு இருப்பவங்களுக்கு இந்த 2026 ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகமாக நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். கண்டிப்பாக துலாம் லக்னக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்களாகட்டும் சுயதொழில் செய்யக்கூடியவங்களாகட்டும் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை, புதுசாக ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் வரும். ஏற்கனவே துலாம் லக்னக்காரங்களாம் வேலைகளை பிடித்தும் பிடிக்காமல் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மாற்றிடலாமா, வேறு இடம் போயிடலாமா, இல்லை வேறு மாதிரி அமைச்சிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த 2026 அதை செய்யவும் செய்வீங்க. அதனால் தொழில் வேலை உத்தியோகமாக இந்த 2026 கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் இருக்கும். பட் அதில் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு தான். ஒரு இடம் விட்டு இடம் மாறுறதுனால இன்னொரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குமோ அதை மட்டும்தான் அங்கே பார்க்க முடியுமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் வழக்கமான நிலைகள் தான். ஸோ பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாம். பட் மாற்றத்தை ஏற்றுக்கொள்றதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லை, அது நன்மை தான். வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் இது சாதகமாகவே இருக்குது. துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக செயல்பட்டு வருது. நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. நேற்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் இப்போ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இப்போது சமீப காலங்களில் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஏதேதோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. அதெல்லாம் துலாம் லக்னத்துக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகும். எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க. இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாமே தவிர இவங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாடிக்கையாளர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளில் இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போயிருக்கும். இப்போ கொஞ்சம் அனுசரணையாக வர செய்வாங்க. நிதிநிலை தொடர்புடைய விஷயங்கள், விவசாயம், வானியல் சாஸ்திரம், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வணிக வியாபாரங்கள், ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டு இருப்பவங்களுக்கெல்லாம் 2026 தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் கெரியர் பேஸ்டான ஒரு விஷயங்களில் கண்டிப்பாக மாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதில் நன்மைகளை பார்க்க முடியும். முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது படிப்படியாகத்தான் இருக்கும். பொறுமையாக இருந்து காரியம் சாதிப்பது நல்லது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளாக தான் இருந்துட்டு வருது. துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பதிவில் சொல்லுங்க, காசு பணம் அப்படிங்கிறது இருக்கிறதும் பிரச்சனையாக தான் இருக்குது, இல்லாமல் இருக்கிறதும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சங்கடங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வந்த காசு பணங்களால் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் போன்ற விஷயங்களுக்கு தீர்வுகளை பார்த்து வருவீங்க. ஏன்னா 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு சிக்கல்களுக்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்குது. அதனால் பொருளாதார நிலைகளில் பல சிக்கல்களை பார்த்து வரக்கூடிய உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை போக்குவதற்கான வழிவகைகளை இந்த 2026 காட்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிறது பழமொழி. கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமையில தான் இருக்குது. மற்றபடி பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் ஒரு சீரான நிலைகளில் தான் இருக்குது. பெருசாக நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல. எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு பேலன்ஸ்டான நிலைகளில் தான் செயல்பட்டு வரும். செலவு இருக்குன்னா செலவுக்கேற்ற வரவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்கம் சின்ன சின்ன சங்கடங்களை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் எதுவும் கைவிட்டு போகாமல் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்துடாதா அப்படின்னு இயங்கக்கூடிய நிலைகள் துலாம் லக்னக்காரங்களுக்கு உண்டு. 2026 அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சொத்து சுகங்கள், வாகன ரீதியான எல்லா விஷயங்களையுமே பூர்வீக சொத்துக்கள் முதல் கொண்டு
ஒரு சாதகமான அமைப்புகளை கொண்டு வருது. ஒரு பக்கம் சங்கடங்கள் பிரச்சனைகள் போயிடுது. அது நிறைய பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து கூட இதனால் ஏற்பட்டு இருக்கலாம். இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வுகளை பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இது உங்களுக்கு மாறும். சொத்து சுகங்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படுது. வீடு நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்களில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸுக்கு ட்ரை பண்ணுங்க. பிரச்சனைகளை வளர்க்காதீங்க. ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குங்கிற பட்சத்தில் அது சரி பண்ணவே முடியாது. நாளுக்கு நாள் நீ அடுத்தடுத்த நிலைகள்னு வருடங்கள் வரும்போல சொத்து சுகங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போய்க்கிட்டிங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கான அனுகூலங்களை ஏதோ ஒரு வகையில் கொண்டு வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமையில் தான் இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது. 2025 அது எப்படியோ மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். குடும்ப விஷயங்கள் காரியங்களாகட்டும் குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு பக்கம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட இன்னொரு சைடில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ குடும்ப வாழ்க்கையை எப்படியோ மெயின்டைன் பண்ணிட்டீங்க. 2026 இது இன்னும் கூடுதல் சிறப்பாகவே உங்களுக்கு வேலை செய்யுது. குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சாதகமாக இருக்குது. குடும்பத்தில் எல்லா வகையிலுமே ஒரு அனுகூல அமைப்புகளையும் ஆதாயங்களையும் பார்த்து வருவீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். நீ குடும்ப வாழ்க்கையில் பெரிய சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது. குடும்ப உறவுகளுக்குள்ள மனம் விட்டு பேச முடியாத சில சிக்கல்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருந்தது. 2025க்கு முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா இந்த சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. 2025 ஓரளவுக்கு அதை கட்டுப்பாட்டில் வச்சுட்டீங்க. 2026 எல்லாமே உங்கள் கைக்குள்ளே இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கும். ஸோ குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். முன்னாடி சொல்லும்போது எதாக இருந்தாலும் காம்ப்ரமைஸாக ட்ரை பண்ணுறது உங்களுக்கு நல்ல பிரச்சனைகளை வளர்க்காதீங்க. அதுவே உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளை கொடுக்கும். ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் உங்களுக்கு அனுசரணையாகத்தான் வருது. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். பட் இப்போதைய நிலையில் இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான நிலைகளை மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படித்தான். உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்களே பெரும்பாலும் ஒரு சிக்கல்கள், குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் அப்படின்னு எடுத்துட்டாலே துலாம் லக்னக்காரன் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதுதான். எல்லாமே ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள், எது சரி எது தப்புனே புரியாது, நல்லது எது கெட்டதுன்னு புரியாது. உடன்பிறப்புகளோட நிலைகள் ஒரு குழப்ப நிலைகளுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட அந்த நிலைகள் தொடர்கதையாகத்தான் இருக்குது. ஸோ உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லபடியாக மாறலாம். பட் மேஜரான விஷயங்கள் கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, அனுசரித்து போய்க்கங்க. கணவன் மனைவி உறவுகள் திருமண வாழ்க்கை துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதோட கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். 2025 முழுவதுமே உங்களுக்கு அப்படித்தான் இருந்தது. தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் அலைச்சல்கள். 2026 பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுப விரயங்களாக மாறும், சுப அலைச்சல்களாக மாறும். நல்ல விஷயங்களுக்காக கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு சாதகமான நிலைகள் தான். நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு அனுசரணையான நிலைகள் உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஆல்ரெடி வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் மருத்துவ விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். இந்த வருடம் ஓரளவு கட்டுக்குள்ள வருது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. ஹெல்த் கேர் அப்படிங்கிறது அவங்க வகையில் கொஞ்சம் தேவைப்படத்தான் செய்யுது. மேஜரான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான். குறிப்பாக வாழ்க்கை துணையின் வகையில் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும். வீடு வாகன யோகங்கள் இல்லைன்னா அதன் மூலமாக வரக்கூடிய வருவாய்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் செயல்படுது. முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை பார்க்கலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் தேவை. ஏன்னா காதல் விஷயங்கள் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன சலனத்தன்மைகள் அதுவும் சஞ்சல நிலைகளே செயல்படுவாங்க. தேவையில்லாத விஷயங்களால் ஈர்க்கப்பட செய்வாங்க. ஸோ காதல் விஷயங்களையும் துலாம் லக்னக்காரங்க நிதானித்து செயல்படுறதே நல்லது. எதுவாக இருந்தாலும் அவசரப்படாதீங்க. நல்லது கெட்டதெல்லாம் நல்ல ஆலோசனை பண்ணி செயல்பட்டு வாங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட 2025 கொஞ்சம் நெருக்கடியான விஷயங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் உருவாக்கும். ஆனால் குழந்தைகளுக்கான விஷயங்களை பார்த்து அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. குழந்தைகள் வகையில் என்னதான் செஞ்சாலும் திருப்தி இல்லைங்கிற ஒரு பிரச்சனை. நம்ம என்னதான் பார்த்து செஞ்சாலும் குழந்தைகள் நமக்கு விரோதமாக செஞ்சிட்ருக்காங்களேங்கிற ஒரு மனக்கவலைகள் ஏற்பட்டு இருக்கும். ஸோ 2026 கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். பட் முழுவதுமாக இருக்காது. ஸோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் துலாம் லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன தவிர்க்க முடியாத சிக்கல்கள் அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் இருப்பீங்க. இதை வந்து 2025 கம்பேர் பண்ணுவோம் பெருசாக மாற்றங்கள் இருக்காது. வழக்கமான நிலைகள் தான் அப்படின்னு சொல்லணும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. உறவினர்கள்ட்டாம் நண்பர்கள் ஆகட்டும் எப்போ எது எப்படி மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை.
ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இது உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரிய ட்ராபேக் எதுவும் ஏற்படுத்துறது இல்லை. பெரிய அளவில் சங்கடமோ பயப்பட வேண்டிய சூழ்நிலைகளோ இருக்காது. இவங்க வகையில் சுலபமான விஷயங்கள் தான் பார்த்துட்டு வருவீங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் துலாம் லக்னத்தை பொறுத்தவரைக்கும் முன்னாடி சொன்ன மருத்துவர்கள் தவிர்க்க முடியாதான் இருக்குது. இந்த வருடம் அதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வரும். முழுமையான ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்காது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். துலாம் லக்னக்காரங்க பர்சனலாக ரொம்ப ஹெல்த் கேரோடு இந்த வருடம் செயல்பட்டு வருவீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். முன்னாடிலாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருப்பீங்க. 2026 அப்படி இருக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட நீங்களே கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதனாலேயே ஹெல்த் கேர் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே ஏற்பட்டுடும். ஸோ அதனால் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் ஈஸியாக சமாளிச்சிக்க முடியும். பட் பர்சனலாக ஹெல்த் கேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது கொஞ்சம் சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வி வித்தைகள் ஆர்வத்தோடு செயல்பட்டு வர செய்வாங்க. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். தடைபட்டு வந்த விஷயங்கள் இனி துரிதமாக இவங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். முயற்சியும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா அதற்கேற்ற அளவுக்கு நல்ல பலன்களையும் அதிகமாக பார்த்தோம். மாணவர்களுக்கு சில இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாகவே அமையலாம். மற்ற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்குது. துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2026 அப்படிங்கிறது மேஜராக பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்துட்டு வந்த விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறும். சின்ன சின்ன அடிப்படை மாற்றங்களை பார்த்து ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இது உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.